சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமார் காயம் காரணமாக நெல்லை அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், ராம்குமாரோட உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? அவர் எப்போது பேசுவார்? மருத்துவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது நேற்று முன்தினம் இரவு சுவாதி கொலை வழக்கில் பிடிப்பட்ட ராம்குமார் கழுத்தை எடுத்துக்கொண்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு சிறு ஒரு அறுவை சிகிச்சை முடிவு பெற்று அவர் இப்பொழுது ISMU சொல்லப்படுகிற ஒரு தனி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அறையில் வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது அந்த அறுவை சிகிச்சை முடிந்து 24 மணி நேரங்களுக்கு பிறகு அந்த தையல் போட்ட இடத்தை பார்வையிட்டு அதற்கான மருந்துகள் எப்படி செலுத்த வேண்டும் என்பது பார்க்கலாம் என்று நேற்று மருத்துவமனையோட டீன் சொல்லியிருந்தார். அதுபடியான முன்தினம் இரவு 2:30 மணியளவில் அவருக்கு அறுவை சிகிச்சை முடிவு பெற்றது. நேற்று இரவு 2:30 மணியளவில் அவருக்கு அறுவை சிகிச்சை முடிவு பெற்று அவருக்கு போடப்பட்டிருந்த கெட்டானது பிரிக்கப்பட்டு மீண்டும் புதிய கெட்டு போடப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அந்த பிரச்சனை இல்லை என்றாலும் அவருக்கு கழுத்தில் போடப்பட்ட அந்த 18 19 தையல்களானது கழுத்தில் பகுதியில் போடப்பட்டிருந்தால் அவரால் பேசுவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகும் எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் இருக்கும் அறையில் ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணர் மற்றும் இந்த பொது அறுவை சிகிச்சை மற்றும் பொது மருத்துவர் கொண்ட குழு அவரை தீவிர கண்காணிப்புல பார்த்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ராமசுந்தரம், இப்போ ராம்குமாரிடம் போலீசார் ஏதாவது விசாரணை நடத்தியிருக்காங்களா? அப்படி நடத்தலைன்னா எப்போ விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்காங்க? இந்த ராம்குமாரிடம் விசாரணை செய்வதற்காக அதாவது நெல்லையில் உள்ள போலீசார் நேற்று அவரை பிடித்து வந்திருந்தனர். அவரிடம் விசாரணை செய்வதற்காக நேற்று மதியம் சென்னையிலிருந்து தேவராஜன் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு குழு நேற்று மதியம் நெல்லை வந்தது. அந்த குழுவானது நெல்லை மாநகர காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு ஆலோசனை நடத்திய பிறகு நெல்லை மருத்துவமனையில் உள்ள டீனிடம் ஆலோசனை நடத்தினார்கள். அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு, உடல்நிலை பற்றிய முழு விவரங்களும் கேட்டு பெற்றனர். அந்த கேட்டு பெற்ற பிறகு துணை கண்காணிப்பாளர் தேவராஜன் மற்றும் நெல்லை மாநகர காவல் கண்காணிப்பாளர் இருவருமே மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் அவர் அந்த ராம்குமாரை போய் சென்று பார்த்தனர். அவரால் எதுவுமே பேச முடியாத நிலைமையில் நேற்று தான் ஆபரேஷன் செய்யப்பட்டதுனால எதுவுமே பேச முடியாத நிலைமையில் இருந்தார். அவரை போய் பார்த்துவிட்டு துணை கண்காணிப்பாளர் தேவராஜன் தலைமையிலான குழு அவர் தங்கியிருந்த வீடு செங்கோட்டை பகுதியில் உள்ள அவர் மீனாட்சியில் உள்ள அவர் வீட்டுக்கு சென்றது. அங்கு சில தடயங்களை கைப்பற்றியதாக நமது தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைப்பற்றிய தடயங்களை அங்குள்ள VAO மற்றும் RI மூலமாக செங்கோட்டையில் உள்ள ஒரு நடுவர், அதாவது நீதிமன்ற நடுவரிடம் காண்பிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது அரசு மருத்துவமனை வட்டாரத்தில் அவர் உடல்நிலை தேறிவிட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட விசாரணை என்பது நடைபெறும். ஆனால் ஒருவரை கைது செய்தால் 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் அவரை கைது செய்யவில்லை. அவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து வரப்பட்டுள்ளதாக தான் நெல்லை மாநகர காவல்துறை தரப்பில் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதாவது இப்பொழுது அவர் பிடிக்க பொழுது கழுத்தை அறுத்து அவர் தற்கொலைக்கு முயன்று இருக்கிறார். அதனால் அவர் சகோதரி மதுபாலா மருத்துவமனையில் சகோதரி மதுபாலா அனுமதித்து இருக்கிறதாகவும் அவருக்கு போலீசார் தரப்பில் தேடப்படும் குற்றவாளி என்பதற்காக பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவுமே நெல்லை மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவரை பற்றிய அடுத்த கட்ட விசாரணைக்கு சென்னையிலிருந்து வந்த குழுவே முடிவெடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அவர் கொலைக்காக பயன்படுத்திய அருவாள் மற்றும் மற்ற தடயங்களை சென்னையில் கைப்பற்றிய தடயங்களை அங்கிருந்து கொண்டு வர, அதாவது இன்னொரு தனிப்படை குழு சென்னையிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறதாகவும் நமக்கு புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. ராமசுந்தரம், இப்போ ராம்குமார் சென்னைக்கு எப்போது அழைத்து வரப்படுவார்? இது குறித்த விவரங்கள் இருக்கா? அதாவது சென்னையிலிருந்து அதாவது நேற்று இரவோ இன்று அதிகாலையோ ஒரு குழு கிளம்பியுள்ளதாக ஒரு தகவல் வருகிறது. அந்த குழு தனிப்படை குழு இங்கு நெல்லை வருகிறது. நெல்லை வந்தவுடனே இங்கு உள்ள தனிப்படை குழு விசாரணையின் ரிப்போர்ட் மற்றும் அங்கு உள்ள குழு கொண்டு வந்துள்ள ரிப்போர்ட் இரண்டையும் சேர்த்து வைத்து இங்கே உள்ள மருத்துவர்கள் ஒப்புதல் சான்று, அதாவது இவரது உடல்நிலையானது முழுவதுமாக தேறிவிட்டது, இப்பொழுது பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் சான்று அளிக்கப்பட வேண்டுமா? அந்த ஒப்புதல் சான்றுடனே இங்கு உள்ள நடுவர் நீதிமன்றம் அல்லது கூடுதல் நீதிபதி இருவர் முன்னிலையில் அவருக்கு வாக்குமூலம் பெறப்பட்டு இங்கிருந்து அது பின்பே கொண்டு செல்லலாம் எனவும் கூறப்படுகிறது. அதாவது இன்று காலை ஒரு 10-11 மணி அளவில் சென்னையில் வரக்கூடிய மற்றொரு தனிப்படை குழு அதாவது நேற்று இரவு கிளம்பிய தனிப்படை குழு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தெரிய வரும். சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராம்குமார் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் தெரிவிக்க கேட்டோம்.